ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 5. கலிங்கத்துக்கு தென்கிழக்கிலும் தமிழகத்துக்கு நேர் கிழக்கிலும் வங்கக்கடலுக்கு அக்கறையில விரிந்த ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் பெரும் சரித்திரத்தையும் துன்பமும் துரதிருஷ்டமும் கலந்த அதன் சோக கதையும் குணவர்மன் சொல்லி முடித்ததும் முடிக்காததுமாக அவனோட துயரத்தை துடைக்க வந்த தேவ தூதன் போல சாளரத்தின் மார்க்கமா ஏதோ ஒரு புயலால உந்தப்பட்டது போல வெகு வேகமா சிறகடித்து கொண்டு வெண்புறா ஒன்று உள்ள வருது. சற்று தூரத்துல இருந்த மஞ்சத்துல உட்கார்ந்து மூவரையும் திரும்பி திரும்பி பார்க்குது. வீடுகள்ல புறாக்கள் வளர்க்கப்படுவதோ தப்பிய ஓரிரு புறாக்கள் எதிர் வீடுகளுக்கு சென்று விடுவதோ அப்படி ஒன்று வியக்கத்தக்க விஷயம் இல்லைனாலும் உள்ள வந்த புறாவின் அபரிமித வளர்ச்சியும் அதன் கால்களுக்கு இருந்த அளவுக்கு அதிகமான நீளமோ மிகப்பெரிய அழகோ சாதாரணமாக அது கலிங்கத்திலோ தமிழகத்திலோ காணப்படும் புறாவல்ல என்பதை நொடி பொழுதுல உணர்ந்து கொண்ட இளைய பல்லவன் மற்ற இருவரும் வியப்பிலிருந்து மீளும் முன்பாக தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சரையில் என்று எழுந்து சென்று அந்த பெரும் புறாவை தான் இரு கைகளாலும் பிடித்து எடுக்கிறான். அப்படியே அவன் எடுத்து தடவி கொடுத்த போதும் அது எந்தவித சத்தத்தையும் கிளப்பாம திரும்ப திரும்ப விழித்ததை கண்ட காஞ்சனா தேவி மஞ்சத்திலிருந்து எழுந்து வந்து அதோ அந்த புறாவை இப்படி என்னிடம் கொஞ்சம் கொடுங்கள் என்று கொஞ்சம் சொற்களை கொண்டு கெஞ்சிரா. ஆனா இளைய பல்லவன் அவளுக்கு பதில் ஏதோ சொல்லாமலும் அவள் கேட்டபடி புறாவை கொடுக்காமலும் அந்த புறாவை திரும்ப திரும்ப உற்று பார்த்துவிட்டு திடீரென சாளரத்தை நோக்கி சென்று வெளியே எட்டி நீண்ட நேரம் எதிர்ப்புறம் இருந்த மாளிகைகள்ல கண்களை ஓட்டுறான். தப்பி சாளரத்துக்குள்ள ஓடி வந்து விட்ட புறாவை கண்டு முதல்ல வியப்புக்குள்ளான குணவர்மனும் காஞ்சனா தேவியும் இளைய பல்லவனோட அந்த புறா ஆராய்ச்சியையும் சாளரத்திடம் ஓடி வெளியே பார்த்து அவன் நடத்திய சோதனையையும் கண்டு அவற்றுக்கு காரணம் புரியாதவர்களா அவனே வந்து விவரிக்கட்டும் என்று பேசாமையே நின்று கொண்டிருக்காங்க. நீண்ட நேரம் வெளியே யாரையோ பார்க்க முயன்றும் முடியாமையால ஏமாற்ற பெருமூச்சு விட்டு கொண்டு மீண்டும் அறையின் நடுவுக்கு வந்த இளைய பல்லவன் கடாரத்தின் அரசகுமாரியை நோக்கி, காஞ்சனா தேவி, அதோ அந்த மூலையில் உள்ள தீபத்தை சற்று அருகில் கொண்டு வாருங்கள், இந்த புறாவை பரிசோதித்து பார்ப்போம் என்று கூறுறான். காஞ்சனா தேவி ஆச்சரியத்தோட, இன்னும் சோதிப்பதற்கு என்ன இருக்கிறது, அதில் இத்தனை நேரம்தான் துருவி துருவி பார்த்தீர்களே. அரசகுமாரி, இந்த புறாவை அத்தனை எளிதில் சோதித்து விட முடியாது. சற்று அந்த விளக்கை எடுத்து வாருங்கள், நம் மூவர் கதியையும் இந்த புறாவே ஒருவேளை நிர்ணயிக்க கூடும். இதை கேட்ட வியப்புக்குள்ளான இருவரும், இதென்ன விசித்திரம் இளைய பல்லவரே, இந்த புறாவா நமது கதியை நிர்ணயிக்க முடியும்? என் நாட்டின் பெரும் படைகளே அதை நிர்ணயிக்க முடியும். இதை கேட்ட இளைய பல்லவன் இளநகையோட, ஆண்டவன் படைப்பில் எது அதிக பலமுள்ளது எது சொற்ப பலமுள்ளது என்பதை மனிதன் நிர்ணயிக்க முடியாது குணவர்மரே. மனிதனுக்கு சிறு அலுவல் புரிவதற்கும் பெரும் ஆயுதங்கள் தேவை. ஆண்டவன் இஷ்டத்துக்கு வளைந்து கொடுக்க சிறு துரும்பும் போதும். உமது படைகள் சாதிக்க முடியாததை இந்த அற்ப பறவை சாதித்தாலும் சாதிக்கும். குணவர்மரே, உமது நாட்டில் புறாக்கள் இருக்கின்றனவா? புறாக்கள் இருக்கின்றன, அதற்கென்ன அப்படின்னு கேக்குறான் குணவர்மன். பெரும் புறாக்கள் இருக்கின்றன, சாவகத்தீவின் அடர்த்தியான காடுகளில் இருக்கின்றன. அந்த பதில கேட்டதும் குணவர்மனை நோக்கி 2 அடி எடுத்து வைத்த கருணாகர பல்லவன், இருக்கலாம் குணவர்மரே, ஆனால் இத்தனை பெரிய புறாவை நீங்கள் சாவகத்தின் காடுகளில் பார்த்திருக்க முடியாது. உங்கள் நாட்டு வணிகர்கள் எங்கள் புகார் நகருக்கு பெரும் புறாக்களையும் நானாவித கிள்ளைகளையும் சாவகத்தின் காடுகளிலிருந்து கொண்டு வந்து அரண்மனைகளிலும் வணிகர் மாளிகைகளிலும் விற்கிறார்கள். நான் பார்த்திருக்கிறேன் அந்த புறாக்களை. விளையாட்டுக்கும் உணவுக்கும் உங்கள் நாட்டு புறாக்கள் பயன்படுகின்றன, ஆனால் அறிவு செயல்களுக்கு அவை உதவுவதில்லை. இப்பொழுது கவனியுங்கள் இந்த புறாவை. கிட்டத்தட்ட வல்லூரின் அளவுக்கு இந்த புறா வளர்ந்திருக்கிறது. இந்த சாதி புறாக்கள் உலகிலேயே அபூர்வமானவை. ஒரே ஒரு இடத்தில்தான் இருக்கின்றன. எந்த இடம் அது? பாரத நாட்டுக்கு மேல் திசையில் எரித்திரிய கடல் இருக்கிறது. ஆமாம், அதன் மூலம் அரபு நாடுகளுக்கு செல்லும் வழியில் இடையே கடலில் இருக்கிறது பறவை தீவு எனும் ஒரு தீவு. அப்படியா? ஆமாம் குணவர்மரே, அந்த பறவை தீவில் தான் இத்தகைய பெரும் புறாக்கள் கிடைக்கின்றன. அந்த தீவை எந்த மரக்கலமும் அணுகுவதில்லை. அணுகும் கப்பல்களை கூட்டம் கூட்டமாக வரும் பறவைகள் அழித்துவிடும். ஆனால் தூரமாக பறந்து தனித்து வரும் சில புறாக்கள் வணிகர் கைகளில் சிக்குகின்றன. முக்கியமாக யவன வணிகர்கள் தான் இவற்றை பிடித்து கொண்டு வருகிறார்கள். அவற்றை எங்கள் நாட்டு யவன வீரர்கள் வாங்குகிறார்கள். வாங்கி தூது செல்ல பழக்குகிறார்கள். அப்படியானால் இதுவும் தூது புறாவா? சந்தேகமில்லை குணவர்மரே, இந்த புறாவை பார்த்ததுமே இது தூது புறாவென்பதை தெரிந்து கொண்டேன். இதன் பரிமாணமும் அழகும் நடத்தையும் அதை சந்தேகமற நிரூபித்தன. நடத்தையா? ஆம் அரசகுமாரி, ஆண்டவன் சிருஷ்டிக்கும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நடத்தை உண்டு. மற்ற ஜீவராசிகள் பிறக்கும் போது உள்ள நடத்தையை விட்டு மாறுவதில்லை. மனிதன் தான் மாறுகிறான். உதாரணமாக இதோ பாருங்கள் என்று கூறிட்டு கையில் இருந்த புறாவை பறக்க விடுறான். அந்த புறா எந்த இடத்துக்கும் செல்லாம சிறகடித்து மீண்டும் முதல்ல உட்கார்ந்திருந்த மஞ்சத்தின் முகப்பிலேயே வந்து உட்காருது. பார்த்தீர்களா அரசகுமாரி, முதலில் உட்கார்ந்த இடத்தை விட்டு நகர்கிறதா இந்த பறவை?
நகராது அரசகுமாரி, நகராது. இதன் உடலில் எங்கோ மறைந்திருக்கும் செய்தி எடுக்கப்படும் வரையில் இது இந்த அறையை விட்டு வெளியே பறந்தும் செல்லாது. அவ்வளவு திறமையுடன் யவனர்கள் அவற்றை பழக்குகிறார்கள். அப்படியானால் செய்தியை எடுத்து பாருங்களேன். செய்தியை எடுப்பது அத்தனை எளிதல்ல அரசகுமாரி. ஏன் எளிதல்ல? புறாவின் காலில் தானே கட்டுவார்கள் செய்தி ஓலையை. இந்தாருங்கள் அரசகுமாரி, நீங்களே சோதித்து செய்தியை எடுத்துக் கொடுங்கள் என்று அந்த வெண்புறாவை அவளிடம் கொடுக்கிறான். காஞ்சனாதேவியின் அழகிய கரங்கள் அந்த புறாவை ஆசையுடன் பற்றது. அவள் அஞ்சன விழிகள் அதன் பட்டு கால்களை ஆராயுது. அந்த வெண்புறாவின் வளவளத்த உடலை பலபடி திருப்பி திருப்பி பார்க்கிறா. அவ கால்களிலோ அதன் உடலிலோ செய்தி சுரல் எதுவும் இல்லாததை கண்ட காஞ்சனாதேவியை நோக்கி மெல்ல சிரிக்கிறான் கருணாகர பல்லவன். எதற்கு நகைக்கிறீர்கள்? செய்தி கிடைக்கவில்லை போலிருக்கிறதே. ஆமாம், இருந்தால் அல்லவா கிடைக்கும். கால்களை பரிசோதித்தீர்களா? ஆம், பரிசோதித்தேன். கால்களில் ஓலையை கட்டி அனுப்பும் முறை பண்டைய கால முறை அரசகுமாரி. உடலையும் பார்த்தேன், அங்கும் கிடைக்கவில்லையாக்கும். கிடைக்கவில்லை. உங்களுக்கு கிடைக்காது அரசகுமாரி. ஏன்? இது அந்தப்புற ஸ்திரீகள் வளர்க்கும் மாடப்புறாவல்ல, படை வீரர் வளர்க்கும் தூதுப்புறா. அதை ஆராயும் பொறுப்பையும் படை வீரர்களுக்கு விட்டு விடுவது நல்லது. தங்களை சொல்லிக் கொள்கிறீர்களாக்கும் அப்படிங்கிற காஞ்சனா தேவி கோபத்தோட. கோபம் வேண்டாம் தேவி, இப்படி கொடுங்கள் அந்த புறாவை. தூர இருக்கும் அந்த விளக்கை சற்று அருகில் கொண்டு வாருங்கள். அதற்கு மேல் எதுவும் பேச இஷ்டப்படாததாலும் தூது செய்தி ஏதாவது இருந்தா அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலாலும் தூரத்தை இருந்த கலிங்க நாட்டு மணி விளக்க தூக்கி வந்து கருணாகர பல்லவனுக்கு அருகே நின்று ஒளிய புறாவின் மீது நிலைக்க விடுறா காஞ்சனா தேவி. புறாவின் உடலை கையிலிருந்து விடுவித்து கால்களை மட்டும் பிடித்து கொண்டு அதை உயர்த்தி தூக்கிய இளைய பல்லவன் அதன் பெரும் இறக்கைகளை கூர்ந்து நீண்ட நேரம் கவனிக்கிறான். பிறகு முன்னும் பின்னும் நீண்டு கிடந்த இறக்கைகள் ஒவ்வொன்றாக தூக்கி தூக்கி தான் விரல்களால தடவுறான். அந்த பட்சியை அவன் மிகவும் ஜாக்கிரதையாக தடவி தடவி அதற்கு ஏதோ சிரமமில்லாமல் சோதிப்பதையும் அவன் விரல் படும் இடங்கள்ல அந்த பறவையும் நீண்ட நாள் அவனுக்கு பழக்கப்பட்டது போல இறக்கைகளை தூக்கி தூக்கி காட்டியதையும் கண்ட காஞ்சனா தேவி பெரிதும் ஆச்சரியத்துல ஆழ்ந்துடுறான். தூதுப்புறா சோதனையிலிருந்து சகல போர் தந்திரங்களையும் அறிந்திருப்பதால் தான் இவர் புகழ் கடாரம் வரையில் பரவி இருக்கிறது என்று சொல்லிக் கொள்றா. அதோட ஒரு விஷயம் ஆச்சரியமாவும் இருக்கு அவளுக்கு. இத்தனை மெல்லிய பறவையின் இறகில் செய்தி ஓலையை எப்படி அடியோடு மறைக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்றா. குணவர்மன் மனதுல ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து அலைமோதி கொண்டிருக்கு. உண்மையில் இது தூதுப்புறாதானா, இல்லை இளைய பல்லவன் இல்லாததை கற்பனை செய்கிறானா? தூதுப்புறாவா இருந்தால் இது எந்தவித தூதை கொண்டு வந்திருக்க முடியும்? இதில் ஏதாவது நமக்கு விதி மோட்சம் உண்டா என்று ஏதேதோ யோசித்து கொண்டும் அடிக்கடி புறாவையும் கருணாகர பல்லவனையும் பார்த்து கொண்டு நிற்கிறான். கருணாகர பல்லவன் தான் சோதனையிலேயே முனைந்திருக்கான். புறாவின் ஒரு புறத்து இறக்கைகளை விரல்களால தடவி தடவி சோதித்த பிறகு மற்றொரு பக்கத்துக்காக அதை திருப்பி அந்த பகுதிகளையும் சோதிக்கிறான். அந்த பகுதியின் இறக்கைகளுக்குள்ளும் அவன் விரல்கள் நீண்ட நேரம் துளாவி கொண்டிருந்த சமயத்துல ஏதோ ஓரிடத்துல அவன் விரல் பட்டதும் அந்த புறா திடீர்னு கூ கூ என்று சத்தம் எடுது. அந்த இடத்துல வைத்த ஆள்காட்டி விரலை அகற்றாம விளக்குகளுக்காக நன்றாக புறாவை உயர தூக்கிய இளைய பல்லவன் வேலினும் கூறிய தான் விழிகளை இறக்கையின் அந்த பகுதியில ஓட்டி மற்றும் 2 விரல்களை இறக்கையின் அந்த பகுதியில புகவிட்டு இறக்கையும் உடலும் இணைந்த இடத்திலிருந்து சின்னஞ்சிறு பட்டு துணி ஒன்று வெளியே எடுக்கிறான். அந்த பட்டு துணியோட பரிமாணத்தை பார்த்து காஞ்சனாதேவி மட்டும் இல்ல குணவர்மனும் ஆச்சரியத்தின் எல்லையை எய்துறாங்க. தென்னை ஈர்க்கின் கனமோ அதை சுண்டு விரல் அகலத்துக்குமாக சுற்றப்பட்டிருந்த அந்த பட்டு துணி எத்தனை நீளம் இருக்கும், அதில் செய்தியைத்தான் எப்படி எழுத முடியும் என்று நினைத்து பார்க்க முடியாத அந்த ஸ்ரீ விஜய பெருமக்கள் இருவரும் வியப்பு முகங்கள்ல நன்றாக பிரதிபலிக்க கருணாகர பல்லவனை உற்று நோக்குறாங்க. அதை கவனித்த கருணாகர பல்லவன், உங்களுக்கு இது ஆச்சரியமாய்த்தான் இருக்கும், ஆனால் தமிழகத்தில் இருக்கும் எங்களுக்கு இது அதிசயம் இல்லை என்று கூறி நன்றாக இறுக்கி சுருட்டப்பட்டிருந்த அந்த பட்டு சுருளை தான் விரல்களால மெல்ல மெல்ல பிரிக்கிறான். சுருள் பிரிய பிரிய அந்த பட்டு துணி நீண்டது. கிட்டத்தட்ட 1 அடிக்கு மேல நீண்டு பஞ்சினோ மெல்லியதாய் காணப்பட்ட அந்த பட்டில் செய்தி ஒன்று பொறிக்கப்பட்டதற்கு அடையாளமாக எழுத்துக்கள் சிவப்பாக தெரியுது. வெண்பட்டில் சிவப்பாக தெரிந்த அந்த எழுத்துக்கள் கலிங்கத்தின் விளக்கொலியில பெரும் நெருப்பு துண்டுகளை போல பளபளக்குது. ஆச்சரியம் ஆச்சரியம் என்று வாய்விட்டே சொல்றான் குணவர்மன் அந்த பட்டுச்சீலை விரிந்த வித்தையை கண்டு. உங்களுக்கு இது ஆச்சரியம் தான் குணவர்மரே, இத்தனை மெல்லிய பட்டு துணி இருக்கக்கூடும் என்று நான் கேள்விப்பட்டது கூட இல்லை அப்படிங்கிறான் குணவர்மன். நீங்கள் கேள்விப்படாதிருக்கலாம், ஆனால் ரோமாபுரியும் மற்ற மேல் நாடுகளும் கேள்விப்பட்டிருக்கின்றன. சீனத்து பட்டுக்கு அடுத்தபடியாக எங்கள் மெல்லிய பஞ்சு உடைகளும் பட்டு உடைகளும் தான் ரோம சாம்ராஜ்யத்தில் வாங்கப்படுகின்றன. இறக்கைகளுக்குள் அடைக்கக்கூடிய இந்த சிறு பட்டு துணியை பற்றி ஆச்சரியப்பட வேண்டாம். அரசகுமாரி உடுக்கக்கூடிய பெரும் சேலை ஒரு கைக்குள் அடங்கும்படியான ஆடைகளையும் எங்கள் நெசவாளர்கள் தயாரிக்கிறார்கள். அப்படியா என்று வினவரா காஞ்சனா தேவி.
ஆம் அரசகுமாரி, ஒருவேளை இந்த கலிங்கத்திலிருந்து நாம் தப்பி சோழ நாடு சென்றால் அத்தகைய பட்டாடை ஒன்று இந்த அடிமையின் பரிசாக தங்களுக்கு அளிக்கப்படும். அது இருக்கட்டும் அரசகுமாரி, இந்த செய்தியை முதலில் படிப்போம். விளக்கை இன்னும் சற்று அருகில் காட்டுங்கள் என்று கூறவே அரசகுமாரி விளக்க அவன் அருகில காற்றான். அந்த சின்னஞ்சிறு பட்டு துணியில காணப்பட்டவை 4-5 வரிகள் என்றார். அவற்றில் அவர்கள் விமோச்சனத்துக்கான செய்தியை விரிந்து கிடக்க அந்த 4-5 வரிகளை படித்துக்கொண்டே போன இளைய பல்லவனின் முகம் திடீரென புத்தொளி பெறுது. அவன் கண்கள்ல எல்லையற்ற மகிழ்ச்சி தாண்டவமாடுது. நினைத்தேன் அப்பொழுதே என்று இறைந்து கூவிக்கொண்டு திடீரென்று மஞ்சத்தை விட்டு எழுந்துக்கிறான் கருணாகர பல்லவன். அவன் மகிழ்ச்சிக்கோ பேச்சுக்கோ காரணம் புரிந்து கொள்ள முடியாத தந்தையும் மகளும் ஒருவரையொருவர் சில வினாடிகள் பார்த்து கொள்றாங்க. கடைசியில குணவர்மனே கேக்குறான், என்ன நினைத்தீர்கள் இளைய பல்லவரே? புலியை சிறையில் அடைப்பது கஷ்டம் என்று. எந்த புலியை? இந்த புலியைத்தான் என்று குணவர்மனிடம் அந்த பட்டு துணியை நீற்றான் இளைய பல்லவன். அத ஏக காலத்துல படித்த இருவர் முகத்திலும் பிரமிப்பு மட்டுமன்றி ஏதோ புதையல திடீரென்று பிடித்து விட்டுவது போன்ற நம்பிக்கையொலியும் சுடர்விடுது. அந்த ஓலையில, கடாரத்தின் மன்னருக்கு பயம் வேண்டாம், 3 நாட்கள் அங்கேயே இருங்கள், பல காரியங்கள் நடக்கும், இடையூறு செய்ய வேண்டாம், அனபாயன் என்று பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த ஓலையை திரும்ப திரும்ப படித்த குணவர்மன், இளைய பல்லவரே, இந்த கையெழுத்து அனபாயரது தானா என்று சந்தேகத்தோட கேட்கிறான். ஆம், அவருடையதுதான். அப்படியானால் அவர் தப்பி இருக்க வேண்டும். தப்பித்தான் இருக்க வேண்டும். கலிங்கத்தின் சிறையிலிருந்து தப்புவது அவ்வளவு எளிதல்ல குணவர்மா. ஆனால் அனபாயரின் திறமை எல்லையற்றது. அவரை எந்த இடத்திலும் அடைத்து வைப்பது கஷ்டம். ஏதோ எனக்கும் அதிர்ஷ்டம் இருப்பதாக தெரிகிறது இளைய பல்லவரே. எப்படியாவது அனபாயர் வந்து நம்மை விடுவித்து சோழ நாடு அழைத்து சென்றால் நான் வந்த காரியம் கைகூடும் என்று கூறி ஆயாசம் தீர்ந்ததற்கு அறிகுறியாக பெருமூச்சு விடுறான் குணவர்மன். முதலில் இங்கிருந்து தப்பும் மார்க்கத்தை பார்ப்போம் குணவர்மரே. இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் 3 நாட்கள் காத்திருப்பதுதான் என்று விளக்குறான் கருணாகர பல்லவன். அதற்கு மேல பேசுவதற்கு ஏதும் இல்லாததுனால, சரி இளைய பல்லவரே, இரவும் ஏறிக்கொண்டிருக்கிறது, நீங்கள் படுக்கச் செல்லுங்கள். காஞ்சனா, இவருக்கு எந்த அறையை கொடுக்கலாம் என்று கேட்கிறான். எந்த அறைக்குள் ஏறி குதித்தாரோ அந்த அறையையே கொடுக்கலாம் அப்படிங்கிற காஞ்சனா தேவி. சரி, அப்படியே செய், பணிப்பெண்களை விட்டு வேண்டிய வசதிகளை செய்து கொடு என்று குணவர்மன் கூறியதும் தன்னுடன் வரும்படி இளைய பல்லவனுக்கு சைகை செய்த காஞ்சனா தேவி அறையை விட்டு வெளியேற திரும்புறான். கருணாகர பல்லவன் தூதுப்புறாவை மீண்டும் கையில பிடித்து கொண்டு அவளை தொடர்றான். மீண்டும் அந்த பழைய மாடி அறையை அடைந்ததும் உள்ளே செல்லுங்கள் என்று கூறிய காஞ்சனா தேவி வாசற்படிக்கு வெளியிலேயே நிக்கிறா. ஏன் நீங்கள் என்று மெல்ல இழுக்கிறா இளைய பல்லவன். நீங்கள் மட்டும் போங்கள், நான் வேண்டுமானால். என்ன சொல்கிறீர்கள்? திரைக்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறேன். அதை கேட்ட காஞ்சனா தேவி கலகலன்னு நகைக்கிறா. இளைய பல்லவருக்கு ஏற்கனவே இத்தகைய பழக்கம் பலம் போல் இருக்கிறது என்று சொல்றா சிரிப்போட. இளைய பல்லவன் கையில் இருந்த பறவை தீவின் காட்டுப்புறா 2 முறை சிறகடிக்குது. கடாரத்தின் வீட்டுப்புறா 1 முறை நெளியுது. 2 புறாக்களையும் மாறி மாறி பார்த்த கருணாகர பல்லவனின் மனம் புத்தம் புதிய கனவுலகத்துல பறந்து கொண்டிருக்கு. அவன் கண்கள் மிகுந்த தைரியத்துடன் எதிரே இருந்த வீட்டுப்புறாவின் மீது நிலைக்கவும் செய்யுது. தொடர்ந்து இருவரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு, காஞ்சனா தேவி, 2ஆம் ஜாமம் துவங்கிவிட்டது இளைய பல்லவரே. ஆம் அரசகுமாரி, ஊரும் மெல்ல மெல்ல அடங்கி வருகிறது. கப்பல் துறையிலும் கூச்சல் அதிகமாக காணோம். வீதியிலும் ஜன நடமாட்டம் குறைந்து விட்டது. வீதியில் மட்டுமல்ல, வீட்டிலும் சத்தத்தை காணோம். ஆமாம், உறங்கும் நேரம் வந்துவிட்டது. உங்கள் பணிப்பெண்கள் காத்திருப்பார்கள், செல்லுங்கள். நீங்களும் உறங்குங்கள். அதோ மஞ்சம் இருக்கிறது, விடிவிளக்கும் அரை மூலையில் இருக்கிறது. வேற ஏதாவது தேவையானால் சொல்லுங்கள் என்று கேட்கிறா காஞ்சனா தேவி. வேற எதுவும் தேவையில்லை அரசகுமாரி, மஞ்சம் கூட தேவையில்லை. என்னால் தரையிலும் படுத்து உறங்க முடியும். ஆனால் இன்றிரவு உறக்கம் பிடிப்பது கஷ்டம் என்று பதில் கூறுறான் கருணாகர பல்லவன். அவன் பதில கேட்டதும் 1 முறை மிரண்டு விழிக்கிறா காஞ்சனா தேவி. தன்னை குறித்துதான் அவ்வாறு பேசுகிறானோ என்று நினைக்கிறா காஞ்சனா தேவி. அவள் விழித்ததையும் விழியிலிருந்த திகைப்பையும் கருணாகர பல்லவன் கவனிக்கவே செய்றான். அவற்றின் பொருளும் அவனுக்கு புரிந்துதான் இருந்தது. ஆகவே அவளுக்கு தைரியத்தை ஊட்ட சொல்றான். அரசகுமாரி, காரணம் நீங்கள் நினைப்பதல்ல. சித்தத்தில் சிக்கல்கள் பல சூழ்ந்திருக்கின்றன. என்ன சிக்கல்கள்? அரசியல் சிக்கல்கள். உங்கள் நிலை, என் நிலை, அனபாயர் நிலை. ஆம், எல்லோர் நிலையும் அபாய நிலைதான். சாதாரண அபாய நிலை அல்ல அரசகுமாரி. நமது உயிர்களை மட்டும் பாதிக்கக்கூடிய நிலை அல்ல, பெரிய அரசுகளை பாதிக்கக்கூடியது. பெரிய அரசுகளையா? ஆம், சோழ நாடு, வேங்கி நாடு, கலிங்க நாடு, கடாரம், இத்தனையும் பாதிக்கக்கூடிய சிக்கல்கள் இந்த ஒரே நகரத்தில் பாலூர் பெருந்துறையில் ஏற்பட்டிருக்கின்றன. புரிகிறது இளைய பல்லவரே. என்ன புரிகிறது அரசகுமாரி? உங்களுக்கு புரிவதெல்லாம் இந்த பாலூர் பெருந்துறையில் நமக்கிருக்கும் ஆபத்துதான். ஆனால் சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்திருக்கின்றன பாருங்கள். சாதாரண காலத்தில் நீங்கள் கலிங்கம் வந்திருந்தால் இங்கிருந்து சோழ நாட்டுக்கு எவ்வித தடையுமின்றி பயணம் செய்திருக்கலாம். சோழ நாட்டுடன் கலிங்கம் போரிட ஏற்பாடு செய்யும் சமயத்தில் வந்திருக்கிறீர்கள். அதுவும் நான் கலிங்கத்தில் கால் வைத்த இந்த தினத்தில் நிலைமை மிகவும் முற்றிவிட்டது.
கலிங்கத்திற்கும் எனக்கும் போதாத அம்சங்கள் பலவற்றை சூழ்நிலை சுட்டிக்காட்டுகிறது. என் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து மோதுகின்றன. கலிங்கத்தால் நான் அழிவேனா அல்லது என்னால் கலிங்கம் அழியுமா என்பது கூட புரியவில்லை எனக்கு. காலம்தான் இதற்கு பதில் சொல்லும் என்று ஏதோ தீர்க்கதரிசி போல பேசுறான் கருணாகர பல்லவன். பாலூர் பெருந்துறையில ஏற்பட்டுள்ள நிலைமைக்கு அத்தனை தூரம் கற்பனை தேவையில்லை என்று நினைத்த கடரத்து இளவரசி, இளைய பல்லவர் மதிப்பீடு அளவுக்கு மீறி இருக்கிறது, போர்கள் அத்தனை சீக்கிரமாக ஏற்படுமா அப்படின்னு கேக்குறான். கருணாகர பல்லவன் துன்ப புன்முறுவல் ஒன்ற இதழ்கள்ல படர விடுறான். அரசகுமாரி, தமிழகத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். தமிழர்கள் எந்த நஷ்டத்தையும் பொறுப்பார்கள், மான நஷ்டத்தை மட்டும் பொறுக்க மாட்டார்கள். ராஜராஜ சோழரும் ராஜேந்திர சோழரும், ஏன் இன்று அரியணை ஏறி இருக்கும் வீர ராஜேந்திர சோழ தேவர் கூட ராஜ்ய விஸ்தரிப்புக்காக போர்களில் இறங்கவில்லை. அக்கம் பக்கத்து நாடுகள் கடைபிடித்த கொள்கைகள், தமிழருக்கு விளைவித்த அநீதிகள், இவற்றாலேயே போரில் இறங்கினார்கள். சோழர் படைகள் என்றும் போருக்கு சித்தமானவை, மிக பலமானவை. ஆனால் சின்னஞ்சிறிய ஆட்டுக்குட்டி போன்ற கலிங்கம் புலியுடன் விளையாட துவங்கி இருக்கிறது. 2 நாடுகளுக்கும் இடையே போரை எதிர்பார்க்கிறேன். கலிங்கத்து பீமன் தமிழர்கள் பலரை சிறையில் தள்ளியிருப்பதே போர் நிகழ போதிய காரணம். தவிர அனபாயரையும் சிறை செய்தான் என்றால் கேட்கவே வேண்டியதில்லை. அந்த ஒரு குற்றத்துக்கு இந்த நாட்டை நானே கொளுத்தி விடுவேன். என்றோ ஒரு நாள் இந்த நாடு என் கையால் நாசமடையும் என்று உணர்ச்சி பொங்க கூறுறான் கருணாகர பல்லவன். அவன் உணர்ச்சி ஆவேசத்தை கண்டு அரசகுமாரி அசந்து போறா. சற்று முன்பு காதல் விஷயத்துல அதைரியத்துடன் உலாவிய கண்கள் போரை எண்ணும் போது உணர்ச்சி வேகத்துல சுழல்வதை எண்ணி வியக்குறா அவ. தீர்க்கதரிசி போல அன்று அவன் பேசிய பேச்சு அவளுக்கு விசித்திரமா இருக்கு. கலிங்கத்தின் நிலை சரியில்லைதான், ஆனால் அனபாயர் தப்பிவிட்டார். இனி இவரும் நாங்களும் கூட தப்பலாம். அதற்கு உதவத்தான் கோடிக்கரை கூலவாணிகன் இருக்கிறான். அனபாயிரம் தூதுப்புறா மூலம் தைரியம் சொல்லி ஓலை அனுப்பியிருக்கிறார். எல்லோரும் தப்பி சோழ நாடு சென்றுவிட்டால் 2 நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தையிலேயே சமரசம் ஏற்படலாம் என்று நினைக்கிறான் அவ. காலம் கருணாகர பல்லவன் வார்த்தைகளை தான் சரியென நிரூபிக்குது. பிற்காலத்துல தொண்டைமான் என்ற சிறப்பு பெயர் பெற்ற பெரும் படைகளுடன் கலிங்கத்தின் மீது படையெடுத்து அழிக்கவிருந்த இளைய பல்லவன் இப்படி ஒரு காலம் வரும் என்பதை அந்த இரவில் நினைக்காவிட்டாலும் தமிழர்களுக்கு கலிங்கம் இழைத்த அநீதிகளை எண்ணி அவன் இதயம் கொந்தளிக்குது. அந்த கொந்தளிப்பின் விளைவாக உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்ட கருணாகர பல்லவன் மெல்ல மெல்ல சுயநிலைக்கு திரும்பி, அரசகுமாரி, உணர்ச்சி வசத்தால் ஏதேதோ பேசிவிட்டேன், நீங்கள் உறங்கச் செல்லுங்கள் என்று முடிவாக கூறுறான். மேற்கொண்டு ஏதும் பேசாம திரும்பிய காஞ்சனா தேவிய அரசகுமாரி என்று மீண்டும் அழைத்து தடுத்த கருணாகர பல்லவன், இதை பிடியுங்கள் என்று தூதுப்புறாவை அவளிடம் நீட்டான். அத ஆசையுடன் வாங்கி மார்பில் அணைத்துக் கொள்றான் அரசகுமாரி. ஒரு கையால அதை தடவி கொடுத்து கொண்டு சொல்றா, அப்பா, சீனத்துப்பட்டை விட எத்தனை மென்மை, எத்தனை வளவளப்பு. ஆம் அரசகுமாரி, அழகில் இணையற்றது, அறிவிலும் இணையற்றது. தூது செல்லும், அவ்வளவுதானே. அது மட்டுமல்ல அரசகுமாரி, பழகினால் பல அலுவல்களை செய்யும். செய்தி தீட்டிய பட்டு துணியை இறக்கைகளில் மறைத்து அனுப்புவது மட்டுமல்ல, ஒருமுறை சைகை காட்டி குறிப்பினால் அறிவித்தால் மூக்கினாலும் ஓலைகளை எடுத்துச் செல்லும். உட்கார சொல்லும் இடங்களில் உட்காரும், மறையச் சொன்னால் மறையும், வேவும் பார்க்கும். அரசகுமாரி மிதமிஞ்சி வியப்போட, வேவு பார்க்குமா என்று கேட்கிறா. பார்க்கும். பார்த்து எப்படி வந்து சொல்லும்? எதிரிகள் நடமாட்டம் சமீபத்தில் இருந்தால் சிறகை பலமுறை அடித்துக் கொள்ளும். நின்ற இடத்தில் நிற்காது, அங்கும் இங்கும் தத்தி அவஸ்தைப்படும். நாம் செயலற்று இருந்தால் கையை அழகால் கொத்தி காயப்படுத்தவும் செய்யும். புகாரின் யவனர்கள் இப்படியெல்லாம் இப்புறாக்களை பழக்குகிறார்கள். ஆச்சரியத்துக்குள்ளான அரசகுமாரி அதற்கு மேல ஏதும் சந்தேகம் கேட்காம, வருகிறேன் இளைய பல்லவரே, இரவில் ஏதாவது அபாயம் நேர்ந்தால் புறாவை அனுப்புகிறேன் என்று சொல்லி சிரித்துவிட்டு செல்ல தொடங்குறா. நீங்கள் அனுப்ப தேவையில்லை, அதுவே இந்த அறைக்கு வரும் என்று கூறிய கருணாகர பல்லவன் அரசகுமாரி கண்ணுக்கு மறைந்தவுடன் அறைக்குள்ள திரும்பி மேலங்கி முதலியவற்றை களைந்து பஞ்சனையில படுக்கிறான். இலவம் பஞ்சாலும் சீனத்து பட்டாலும் தயாரிக்கப்பட்ட அந்த பஞ்சனை மிக மிருதுவாக இருந்தாலும் கலிங்கத்தில் காலடி வைத்த வினாடி முதல் ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் உள்ளத்துல பெரும் அலைகளாக எழுந்து மோதி கொண்டிருந்ததால உறக்கம் பிடிக்காமலே நீண்ட நேரம் படுத்து கிடக்கிறான் அந்த வாலிபன். ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தின் சரித்திரமும் காஞ்சனா தேவியின் இணையற்ற அழகும் திரும்ப திரும்ப அவன் மன கண்களுக்கு முன்னாலே எழுந்து உலாவுது. தன்னால் முடியுமானால் அவசியம் ஜெயவர்மனை கொன்று ஸ்ரீ விஜயத்தில் குணவர்மனுக்கு முடிசூட்டுவதென்று முடிவுக்கு வந்த இளைய பல்லவன் தான் சொப்பனத்தை எண்ணி தானே நகைத்துக் கொள்றான். ஸ்ரீ விஜயம் எங்கே, நான் எங்கே? ஸ்ரீ விஜயத்துக்கு செல்ல பெரும் கடற்படை வேண்டும். கடற்படை இருந்தாலும் அதை செலுத்த திறன் வேண்டாமா? மரக்கலம் செலுத்தியே பழக்கமில்லை எனக்கு. மணக்கோட்டை மட்டும் பலமாய் இருக்கிறது என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு, சரி, சற்று நிம்மதியாக உறங்குவோம் என்று கண்களை மூடுறான். ஆனா அன்றிரவு அத்தனை சுலபத்துல அவனுக்கு நிம்மதி அளிப்பதாக காணோம். சுமார் அடுத்த அரை ஜாமம் அவன் படுத்திருக்கான். திடீர்னு வீதியில தடதடன புறவிக்குள் வரும் சத்தம் கேட்கவே சட்டென்று எழுந்து சாளரத்துக்கு வெளியே தலைய நீட்டி பார்க்கிறான்.
சுமார் 4 புறவிகள் எதிரே இருந்த மாளிகை தாழ்வாரத்து வெளிக்கூரையின் இருட்டடித்த இடத்துல நகர்ந்து நிக்குது. அந்த புறவிகள் ஒன்றிலிருந்து குதித்த போர் கவசம் அணிந்த வீரன் ஒருவன் வீதியில இருமுறை அங்கும் இங்கும் உலாவுறான். பிறகு திடீரென்று குறுக்கே நடந்து மாளிகையின் கீழ்கதவை லேசாக மும்முறை தட்டவும் செய்றான். அவன் தட்டுவதற்கும் 2 அறைகளுக்கும் அப்பால் இருந்த தான் பள்ளி அறையிலிருந்து காஞ்சனா தேவி ஓடி வருவதற்கும் சரியா இருந்ததை கவனிக்கிறான் இளைய பல்லவன். அது மட்டுமல்ல, காஞ்சனா தேவிக்கு முன்பாக பறவை தீவின் அந்த பெரும் புறா சிறகடித்து பறந்து வந்து அவன் மார்பு மேல உட்கார்ந்து அவன் மார்பை மும்முறை அழுகால குத்தவும் செய்யுது. அந்த புறாவை துரத்தி வந்த காஞ்சனா தேவியின் கண்கள் அச்சத்துடன் எழுந்து கருணாகர பல்லவனின் கண்களுடன் கலக்குது. ஆம் தேவி, ஏதோ அபாயம் வந்திருக்கிறது, இதை பிடியுங்கள் என்று புறாவை பிடித்து அவளிடம் கொடுத்த இளைய பல்லவன் தாம் மேலங்கிய மிக துரிதமாக அணிந்து இடையில வாளையும் எடுத்து கட்டி கொண்டு திடுதிடுன்னு அறைக்கு வெளியே நிற்கிறான். சற்று நிதானியுங்கள், தந்தையை எழுப்புகிறேன் என்று தடுக்கிறான் காஞ்சனா தேவி. யாரையும் எழுப்ப வேண்டாம், நீங்கள் அறைக்கு சென்று தாளிட்டு படுத்துக் கொள்ளுங்கள். என் குரலோ உங்கள் தந்தை குரலோ கேட்டாலொழிய கதவை திறக்க வேண்டாம் என்று எச்சரிக்கை செய்த கருணாகர பல்லவன் கனவேகமாக படிகள்ல இறங்கி கீழ்த்தளத்துக்கு போறான். தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.